கைஸ், இன்னைக்கு நான் ஒரு 1 hour முன்னாடி எழுந்துட்டேன். 4 o'clock எழுதாச்சு. இன்னைக்கு மதியானம் தூங்கிடுவேன் கன்ஃபார்மாக சொல்கிறேன். 4 மணிக்கெலாம் எதுக்கு 4 மணிக்கு எழுதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ரேண்டமாக முழிப்பு வந்துச்சு இன்னைக்கு 4 மணிக்கு. அலாரம் ஒன்று வச்சுருந்தேன், ஆனால் அலாரம்லாம் நான் மோஸ்ட்டாக எழுந்துக்க மாட்டேன். சும்மா மோட்டிவேஷனில் வச்சேன் 4 மணிக்கு அலாரம் பார்த்து எழுந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம காலையிலேயே ஜிம்முக்கு போகலான்னு இருக்கேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 days ஃபாலோ பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ திருப்பி ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் நான். ஸோ அதனால் நம்ம இப்போ 4 மணி தான் ஆகுது. நான் கொஞ்ச நேரம் திருப்பி தூங்கலாமான்னு இருக்கேன். தூங்கினா ஃபுல்லாக தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். ஸோ நான் 5 மணிக்கு தூங்காமல் இருந்தேன்னா ஜிம்முக்கு போகலாம். தூங்கிட்டேன்னா தூங்கக்கூடாதுல்ல. இல்லை, நான் சேலஞ்ச் லிட்டெல்லாம் இதுவான மாதிரி தான். ஏன்னா நான் 4 o'clock எழுந்துட்டேன். ஸோ இன்றைக்கி 5 o'clock எழுத மாதிரி தான் கணக்கு. ஸோ தூங்கிட்டேன்னா ஈவினிங்காக ஜிம் போகலாம். இல்லை நான் 5 மணிக்கு முடிச்சுட்டு இருந்தேன்னா ஜிம் போகலாம். ஓகே, see you guys in 48 minutes. Bye. My parents doesn't know that I'm going to the gym today early. So எல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு பயந்து பண்ணிட்டுருக்கேன். நான் எந்துக்கு போகிறாங்க. சாவி எடுத்தாச்சு. இப்போ இந்த டோர் திறந்தால் சவுண்ட் வரும். ஸோ அதையும் நான் ரொம்ப சைலண்ட்டாக பண்ணணும். இருங்க, நான் திறந்துட்டு கேமரா எடுக்கிறேன். 5:30 தான் ஜிம்மே ஓப்பன் ஆகும். நான் 5 o'clock கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. பிளாக் காஃபி போடுறது கூட எனக்கு டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் வெளில போய் பிளாக் காஃபி குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம போயிட்டு ஒரு 1/2 hour ஏதாவது டீ கடையில் தான் உட்காரணும். லெட்ஸ் கோ. நான் சொன்ன மாதிரி ஒன்றும் ஓப்பனே பண்ணல. ஸோ அதனால் நான் அந்த பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு வந்திருக்கேன். நான் ஜஸ்ட் ஒன்று ஹேவ் அ காஃபி, பிளாக் காஃபி. அதுக்குள்ளே மோஸ்ட்டாக டைம் ஆயிடும். ஸோ அப்படியே ஜிம்முக்கு போகலாம். ஓகே, வீடியோ எடுக்கிறேன். நாட்டு சுட்டுருந்தேன் காய்ஸ். சமைய போகுது காலையிலேயே. சிறப்பு 8 number வரேன். ஜிம் டன். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். அதுக்கு தான் காலைல காசு எடுத்தேன் நான். அப்படியே எனக்கும் பசிக்கிறதுனால ஒரு பிரெட் ஆம்லெட். நானும் அப்படியே ஒரு பிரெட் ஆம்லெட் வாங்கலாம்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து லிஃப்ட் திறந்து உள்ளே வந்துட்டார். டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். சரி, இன்னைக்கு வர காலையில் ஆயிடுச்சு. நான் நைட் வந்தேன். குட் மார்னிங். இது உனக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் செக்யூர். செகண்ட் பாயிண்ட், காசை காலையில் எடுத்துட்டு பேண்ட்டில் வச்சுட்டு பேண்ட்டை மாற்றிட்டு போயிட்டேன் ஜிம்முக்கு. காசு இல்லை கடையில் போய் பார்த்தா. அதனால் ஜிபேயில் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிட்டேன். நான் கூட தொலைச்சிதான் நினச்சேன். காசு எங்கேயும் விழுந்துருச்சு நினச்சேன் கீழே. சரி, ஓகே, I'm just gonna have my breakfast. முடிச்சுட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு அடுத்து. பிரேக்ஃபாஸ்ட் டன். கொஞ்ச நேரம் ஆயிட நேப். ஏன்னா நேற்று கொஞ்சம் கம்மியாக தோணுதில்ல. ப்ளஸ் கொஞ்சம் அந்த நேற்று பார்த்துட்டு இருந்தேன் தம்ப்நெயில் வீடியோஸ், அதை கொஞ்சம் பார்த்தேன். மை ஃப்ரெண்ட்ஸ் கால் டு ப்ளே ஸ்னூக்கர்ஸ். ஸோ அதனால் இப்போது ஸ்னூக்கர்ஸ் விளாட போகிறோம். அது டைம் பார்த்திங்கன்னா 2:30, 3 o'clock ஆகுது. ஸோ 4 o'clock அங்கே போனோம். அதுவே 5:30, 6 ஆயிரம் வீட்டுக்கு வரேன். வந்துட்டு நம்ம புழல் ஏரியில் போய் அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி மழை வர மாதிரி இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி போகலாம். ஸோ வாங்க ஸ்னூக்கர்ஸ் விளாடலாம். நான் அப்பப்போ ஸ்னூக்கர்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் குரூப்பில் ஒரு புது ஆக்டிவிட்டியாக மாறிடுச்சு.
ப்ரோ பிளேயர்னு ப்ரூவ் பண்ணுறான்டா அவன் ப்ரோ பிளேயர்னு ப்ரூவ் பண்ணுறான் வேற ஒன்றும் இது என்ன கணக்கு இப்போ உள்ள இருக்கணும் லூஸ் பாயிண்ட்ஸா நைஸ் கோடு தெரியுதா தெரியல ஏய் நீ திருப்படா கேமராவை பாருங்க ராக்ஸ் ஏமாத்துறான் ஏன்னா ஒரு ஒயிட்டை போட்டான் இப்போ அதுல இருந்து கட் பண்ண போறான் கட் பண்ணாலும் வச்சுக்கிங்கன்னா நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன் இப்பயே சொல்றேன் ஏற்கனவே 100 பேர் தான் இருக்காங்க அதெல்லாம் நான் வந்து தேவையில்லை ஆல்ரெடி 100 பேர் தான் இருக்காங்க நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன் மணி அன்சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான் அவனை சொல்லிட்டான் மணி நீங்களும் பண்றீங்க அவன் ஏமாத்துறான் அது இல்லைன்னா நீங்க பண்ணிடுங்க அது இருந்தா விட்டுருங்க பாவம் சின்ன இன்னொரு ஏமாத்துறான் அதே நீங்க பாத்துக்கோங்க இதெல்லாம் கட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நான் ஸ்டோரி போடுவேன் நான் ரிப்போர்ட் அடிக்கிறேன் சேனல் இருக்கிற இதுவும் போயிடும் சொல்லிட்டேன் 103 102 கிடையாது மணிக்கு 6 இப்படி ரொட்டேட் ஆகி இங்கே இப்படி போயிடும் அது ரொட்டேட் ஆகும்டா strategy was to put it in C guys side for half an hour 50 டா என்ன ஆளலாமா சொல்லு ஆளலாம் இங்க எத்தனை கடை போட்டாங்க பாய் பாய் ஸோ இப்போ எப்பயும் வாக்கிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். I did my 30 minutes. See you guys tomorrow on day 23.